ராம் சீதா இது வந்து ஒரு பழத்தோட பெயருங்க. இது எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு தெரியாது. நானுமே சாப்பிட்டது கிடையாது. எங்கள் வீட்டில் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பழத்தை நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தேன். ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பழம். இது வந்து நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணோம். எங்கள் வீட்டில் காய்க்கிற பழங்களை நாங்கள் சாப்பிட்றோமோ இல்லையோ, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அணில் தாங்க சாப்பிடும். பாருங்களேன், கடிச்சு வச்சுருக்கு. இந்த மரத்துக்குமே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ நீங்கள் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செடியை வந்து நாங்கள் எந்த நர்சரியிலேருந்தும் வாங்கிட்டு வரலாங்க. விதை போட்டு தான் வந்துச்சு. ஆனால் நான் விதை போடலை. அது எப்படி வந்துச்சுன்னா, நாங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்தோம். அப்போ நான் ஒரு 4-5 தொட்டி ரோஸ் செடி வச்சுருந்தேன். ஸோ ரெண்டல் ஹவுஸில் ஒரு மரம் இருந்துச்சு. இந்த ராம் சீதா மரம் இருந்துச்சு. ஆனால் தூரமாக இருந்துச்சு. நாங்கள் இருக்கிற அந்த சைடு இல்லை. ஆனால் எப்படி அதோட விதை வந்து என் தொட்டியில் வந்துச்சுன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது அதில் செடி முளைச்சிது. சரி, என்னடா இந்த செடி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது நான் என்னடா இந்த இலை டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, நம்ம பார்த்தது இல்லையே அப்படின்னு சரி பார்க்கும்போது அந்த வீட்டு பக்கத்தில் இருக்கிற அதே செடியோட இலை மாதிரியே, இந்த ராம் சீதா செடி இலை மாதிரியே இருந்தது. ஸோ அதை அப்படியே விட்டுட்டு நான் வீடு கட்டும்போது இங்கே அதை நட்டு வச்சோங்க. லாஸ்ட் இயர் தான் இதோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் கொடுத்தது. ஃபஸ்ட்டு 2 காய் தான் காய்ச்சிது. ஆனால் போன வருஷமே வந்து ஒரு மாதிரி வெம்பிடுச்சு, அவ்வளோ நல்லா வரல. இந்த வருஷம் 3 காய் காய்ச்சது. 3மே வந்து 1 ஃபுல்லாக அணில் சாப்பிட்டுச்சு. 2வதுமே அணில் நல்லா பதம் பார்த்து வச்சுருக்கு. கரெக்டாக நான் பார்த்துட்டேன். அறுத்து சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுங்க. இதில் என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னா, இதில் விட்டமின் சி இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த பழத்தை சாப்பிட்டா நல்லா இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆகும். மேல் அண்ட் ஃபீமேல் ஃபர்டிலிட்டிக்காக நம்ம எடுத்துக்கிற ஃப்ரூட்ஸ்லேயும் இந்த ஃப்ரூட்ஸும் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ராம் சீதா, முள் சீதா இது 2மே ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு சீதா பழங்களில் ஒரு வகையாக இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த பழத்தை வந்துட்டு யார் சாப்பிடக்கூடாதுன்னா, ரொம்ப கோல்டு பாடி இருக்கிறவங்க வந்து சாப்பிடவே கூடாது. ஏன்னா சீதாப்பழம் நார்மலாக சாப்பிட்டா டக்குன்னு கோல்ட் ஆகிடும். ஸோ வந்துட்டு ஹீட் பாடி இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த ராம் சீதாவை சாப்பிடலாம். ரொம்ப கோல்டு பாடி, சைனஸ் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு ராம் சீதாவை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். இந்த சீசனில் இந்த பழங்கள் கிடைக்குங்க. கண்டிப்பாக கிடைச்சதுன்னா வாங்கி சாப்பிடுங்க. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்கள். ப்ளஸ் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த செடியை வாங்கி நீங்கள் ஒரு ஆர்கானிக்கான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே மாறுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். பாய்.